Title sponsor VCare. Extraordinary problems require extraordinary care. Powered by the Chennai Silks. Let the celebrations begin. Ashwin Sweets and Snacks. இந்தியாங்கிற லேபிளை ஒட்டிட்டு இவங்க வந்து பல ஓட்டை டிரான்ஸ்ஃபர் பண்ணவே முடியல. இன்னைக்கு விஜய் கிடைக்கிற வாக்கு பெரும்பாலான வாக்கு ஆன்டி இன்கம்பன்சி வாக்குகளை அப்படியே அதிமுக போறதை தடுத்து நிறுத்திருக்காங்க. அது காரணம் என்னன்னா நீங்க சொல்லுங்க. ஏன்னா நீங்க ஆல்ரெடி பாஜக ஆதரவு நிலைப்பாட்டில் இருந்தவர். பாஜக ஊறி திளைத்தவன் ஆதரவு நிலை மட்டும் இல்ல, இன்றைக்கும் கொந்தளிக்க வேணாமா? அவர் என்னமோ சொல்றாரு. இல்ல, நான் குறுக்க வர மாட்டேன். அதுதான் என்னுடைய பழக்கம். குறுக்க பேசுறது கிடையாது. யாராவது பேசும்போது விட்டுடுவேன். இப்போ என்டிஏ இல்ல அப்படின்னா என்டிஏ ஆமான்னு நான் சொல்லுவேன். இல்லன்னு எதை வச்சு சொல்றீங்க? அதிமுக நீங்க நான் சொல்லிட்டேன், அதுக்கப்புறம் கேளுங்க. அதிமுக தமிழகத்தினுடைய என்டிஏ வழிநடத்துகின்ற தலைவர் அறிவித்தது யார்? அமித்ஷா. அமித்ஷா அகில இந்திய அளவில் என்டிஏல இருக்கிறார். ஆக அகில இந்திய அளவில் இருக்கக்கூடிய என்டிஏல தமிழகத்தில் எடப்பாடி அவர்கள் முன்னின்று ஏற்றுக்கொள்வார். எடப்பாடி தான் நீங்க தலைவராக இருப்பார் என்றுதான் சொன்னார்கள். அப்போ தமிழக மக்கள் என்ன நினைச்சிட்டாங்கன்னா, நம்ம வந்து அதிமுகவுக்கு மட்டும் ஓட்டு போடுவோம், என்டிஏ கூட்டணிக்கெல்லாம் ஓட்டு போட வேணாம் நினைச்சிட்டாங்களோ என்னமோ. முடிவில் தெரியும், முடிவில் தெரியாது என்னன்னு முடிவில் நமக்கு தெரியும். அதிமுகவும் 28 தொகுதி என்னுடைய நான் கொஞ்சம் சற்று விரிந்து பார்க்கிறேன். திமுகவும் வேண்டாம் அதிமுகவும் வேண்டாம் என்ற நிலைதான் நீங்க மக்கள் மத்தியில் இருப்பதை பார்க்கிறேன். என்றால் விஜய் அவர்களுக்கு எந்த அரசியல் அனுபவம் கிடையாது. எப்படி தேர்ந்தெடுத்தார்கள்? மூன்றாவது யாராவது வருவார்கள் என்று எதிர்பார்த்தார்கள். விஜய் அவர்கள் பலமாக அப்படி வந்தார். அது மட்டுமல்ல, அவர் மீது தனிப்பட்ட முறையில் அவருடைய நடத்தைகளை கூட கொச்சைப்படுத்தி தமிழகத்தில் பேசுகின்ற பொழுது ஆன்டி இன்கம்பன்சி விலைவாசி உயர்விலிருந்து பால், மின்சாரம், வரி எல்லாம் மக்களை பிழிந்து விட்டார்கள் தமிழகத்தில். அதற்கான எதிர்ப்பலை தான் மிக பெரிய அளவில் வந்திருக்கிறது. அந்த எதிர்ப்பலை பிரிந்திருக்கின்ற காரணத்தினால உங்களுக்கு திராவிட முன்னேற்ற இந்த சீட்டால் வந்திருக்கு. ஓகே, நான் உங்கள்கிட்ட வந்திருக்கு. அது ஒற்றை எண்ணிக்கையில தான் வந்திருக்கும். ஓகே, ராம்கிஷன் நீங்க சொல்லுங்க. அவர் ஏதோ சொல்ல வந்தாரு, நீங்க ஏதோ குறுக்கிட்டீங்க. இல்லை, கிட்டத்தட்ட நீங்க கேட்ட கேள்வி ஹங் அசம்பிளிக்கு பாசிபிள் இருக்கு. எனக்கு கிட்டத்தட்ட இப்போ 233 தொகுதிகளுக்கு ரிசல்ட் வந்துட்டு 97 79 சர்வ நிச்சயமாக இது ஹங் அசம்பிளை நோக்கி தான் போகுது. நிச்சயமாக தாவேகாவுக்கு கூடுதல் சீட்டு தேவைப்படுகிறது ஆட்சி அமைக்க. அப்போ அது அதிமுக ஆதரவு தருமா இல்லை திமுக கூட்டணி டமால்னு உடையுமா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஏன்னா திமுக கூட்டணி கட்சிகள் ரொம்ப ஸ்ட்ராங்காக எமர்ஜ் ஆகிருக்காங்க. காங்கிரஸ் 5 இடங்கள், தேமுதிக 2 இடங்கள். இந்த 5+2 ரொம்ப முக்கியமான ஃபிகர். அது 7 ஃபிகரும். ஸோ மற்றவர்கள் எந்த அளவுக்கு 2 ஆப்ஷன் தான் விஜய்க்கு. ஒன்று நீங்க அதிமுக நோக்கி போகணும், இல்ல திமுக கூட்டணி கட்சிகளை நோக்கி போகணும். இன்னைக்கு இந்த நேரத்தில் வந்து விஜய் வந்து காம்ப்ரமைஸ்க்கு ரெடியாக தான் ஆகணும். விஜய் பக்கம் காற்று அடிக்கிறது. அது காரணம் வந்து திமுக செய்த அத்தனை தவறுகள். இவ்வளோ பெரிய ஆன்டி இன்கம்பன்சியை புதைச்சி, இவ்வளோ பெரிய பூவத்தை புதைச்சி வச்சிருக்காங்க, வெளில தெரியாமலே இருந்திருக்குது. இதை வந்து என்னதான் என்டிஏ பாஜகவே பேசல. இந்த ஆன்டி இன்கம்பன்ஸை பத்தி பாஜக பேசிருக்கணும். நீங்க ஆளுங்கட்சியாக தேசிய இந்தியா முழுக்க ஆளுங்கட்சியா இருக்கீங்க. நீங்க உங்களால் கூட பேச முடியல. ஆனா தாவேகா பேசியிருக்குது. எப்படிங்க அது? என்ன பேசியிருக்கு? இந்த அளவுக்கு பேசிருக்கு. இந்த அளவுக்கு அதிமுக திமுகவுக்கு எதிராக இவ்வளவு பெரிய அலையை உருவாக்குறது. மோடி வந்தாரு, அமித்ஷா வந்தாரு, அதெல்லாம் பேசுறது எல்லாமே ஒரு அந்த அரசியல் தான். வளர்ச்சி அரசியல், திட்ட அரசியல், அறிவிப்புகள் தான் எல்லாம். மோடி என்ன பேசினார்? மோடி அண்ணாமலை கிட்டத்தட்ட எல்லா பகுதிகளுக்கும் போனாரு. கிட்டத்தட்ட ஒரு 70 பகுதிக்கு போய் பேசினார்ல. அண்ணாமலை பாஜக எதிர்த்தது போல வேற எந்த கட்சியும் எதிர்க்கல. அதிமுக கூட எதிர்க்க திமுக. இங்க பாருங்க, பாஜக ஆரம்பத்திலிருந்து அண்ணாமலை தலைவராக இருக்கிற காலத்துல, அதாவது இப்போ இருக்கிற இதுலன்றதை விட எங்களோட கணிப்பு, நீங்க எல்லாம் சேர்ந்து எதிர்த்தது தாவேகாவை சார். இல்ல தாவேகா வந்து யாரை எதிர்த்ததுன்னு கேட்டீங்கன்னா திமுக மட்டும்தான். திமுக அதாவது இப்போ ஒண்ணும் இல்ல, இப்போ தாவேகா இல்ல. விஜய் கடைசி ஸ்பீச்ல என்ன சொன்னாருன்னா, இத்தனை பேர் சேர்ந்து என்ன கடைசி படத்துலயும் அதான் சொன்னாரு. ஃபைனல் டீம்ல அதான் பேசினாரு. அது அந்த படம் வராதனால மேபி வந்திருந்தா அவர் தோத்துருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும், படமும் தோத்துருக்கும். அதனால இதுல என்ன சொல்ல வரேன், இப்போ ஒண்ணும் இல்ல, இப்ப திமுக கூட்டணி, இப்ப திமுக இருக்கு, அதிமுக இருக்கு, விஜய் இல்ல. இதுல யார் ஜெயிச்சிருப்பார் மக்களை கேட்டீங்கன்னா கண்டிப்பா திமுக கூட்டணி ஜெயிச்சிருக்கும். அப்ப திமுக கூட்டணிக்கு எதிர்த்து ஒரு மாற்றம் கொண்டு வரணும்னு சொல்லிட்டு இது அவரா வந்தது இல்ல, வரவழைக்கப்பட்டார்னு கூட தோணுது. இப்போ இதோட முடிவு இவர் எடுக்கக்கூடிய, இப்ப தொங்கு சட்டமன்றம் வரக்கூடிய காலத்துல இல்ல, நான் எக்காலத்து கொண்டு அவர் கொடுத்த பேட்டியின்படியும் கொடுத்த வாக்குறுதிப்படியும் நான் பாஜகவோட கூட்டணியிலயோ அதிமுக கூட்டணியில போக மாட்டேன்னு நின்னாருன்னா அவர் சொல்லக்கூடிய செய்திகளையும் அவர் பொய் பேச மாட்டாருன்றத பொய் தான் மட்டுமே பேசிட்டு இருக்காரு. ஸோ இதை நம்பலாம்.
ஆனா அவர் போயிட்டாருன்னா மக்களை ஏமாற்றக்கூடிய அரசியல்வாதி அவரும் வந்திருக்காரு. இவ்வளவு நாள் நடிகரா இருக்காரு, ஏமாற்றக்கூடிய அரசியல்வாதியா விஜயம் வருவார். ஓகே ராம்கிஷன், உங்கள்கிட்ட இந்த அமர்வுல நான் கேட்க இறுதியா விரும்புறது, சீமானுடைய அந்த பிரச்சாரங்களை நீங்க பார்த்திருப்பீங்க. இனிமேல் நாம் தமிழர் கட்சியினுடைய அடுத்த கட்ட நகர்வு எப்படி இருக்க போது? இப்போ அதர் 1 அப்படின்னு வருது. மேபி அது சீமானா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதா தான் பார்க்க வேண்டியது இருக்கு. இல்ல முதுகுலத்தூர் இருக்கும். முதுகுலத்தூரா சீட்ஸை வந்து நீங்க விட்டுருங்க. 4% அப்படிங்கிறது நான் ஒரு ஆரோக்கியமான சதவீதமா நான் பாக்குறேன். ஏன்னா 8% இருந்தாரு, பாதியா குறைஞ்சிருக்காரு. நிச்சயமாக விஜய் ஃபேக்டரால தான் அந்த பாதி பர்சன்டேஜ் குறைஞ்சிருக்கு. அது நம்ம உறுதியா சொல்லிடலாம். பட் நீங்க இன்னும் நிறைய அந்த பர்சன்டேஜ்ல பாருங்க, ஆக்சுவலா பர்சன்டேஜ் நம்ம தேவையில்லை, ஏன்னா சீட்ஸே வந்துருச்சு. தென் பர்சன்டேஜ்ல ரொம்ப முக்கியமான இன்சைட்ஸ் நிறையவே இருக்கு. அதிமுக 23%. இதுக்கு அதாவது திமுகவுடைய பர்சன்டேஜ் கணிசமா குறைஞ்சிருக்குது. அதிமுக 23% போது கூட்டணி கட்சிகளுடைய ஓட் டிரான்ஸ்ஃபருங்கிறது திமுகவுக்கு கூட்டணி கட்சிகள் ஓட் டிரான்ஸ்ஃபர் பண்ணிருக்காங்க. ஆனா அதிமுகவுக்கு கூட்டணி கட்சிகள் ஓட் டிரான்ஸ்ஃபர் பண்ணல. அதுதான் ஒரு பர்சன்டேஜ் காமிக்குது. சரி, நீங்க பர்சன்டேஜ் விட்டுருங்க, இப்ப நம்பர் கணக்கு தான் இப்ப எல்லாமே கணக்கு. யார் ஆட்சி அமைக்க போறாங்க இப்ப 98 வந்து நிக்குது. அப்படிங்கும் போது எனக்கு சந்தேகம் தான். நிச்சயமா செஞ்சுரி அடிப்பாரா? விஜய் செஞ்சுரி அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக குறைவாகத்தான் இருக்கின்றன. இன்னைக்கு ஆட்சி அமைக்க போகிறது வந்து லெட் பை தாவேகா அப்படின்னா கூட எடப்பாடி அவருடைய ஆதரவு இல்லாமல் இங்க ஆட்சி அமைக்க முடியாது அப்படிங்கிறது தான் ஒரு ஃபைனல் வெர்டிக்டா நான் பார்க்கிறேன். ஏன்னா நீங்க திரும்பவும் தாவேகாவுக்கு நீங்க வந்து ஒருவேளை திமுக கூட்டணி கட்சிகளில் இருந்து யாராவது வந்தால் கூட அவங்க கிட்ட இருந்து இருக்கிறது 5, 2, 7 மினிமம் ஒரு 10 நம்பர்ஸ் இருக்கலாம். அந்த 10 ஆட் பண்ணா கூட நீங்க எதிர்பார்க்கிற அந்த நம்பர்ஸ் கிடைக்காது. 118ங்கிறது கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறது தான் இன்னைக்கு பொசிஷன். இப்போ நீங்க சொல்ற கூடி பார்த்தா இப்போ திமுக கூட்டில இருந்து வரக்கூடிய சூழல் இருக்கிறதா நீங்க பாக்குறீங்களா? திருமாவளவன் கடைசி அவருடைய பதிவுல சொன்னது என்னன்னா, நாங்க இந்த அளவுக்கு திமுக கூட்டணியில இருந்தனாலதான் இந்த மாதிரியான விஷயங்கள் நடந்திருக்கு. அதாவது கூட்டணி வலுவா அமைஞ்சதா இருக்கட்டும், அல்லது நாங்க எங்களுக்கு மக்கள் கொடுத்த வரவேற்பா இருக்கட்டும், இது எல்லாமே இந்த அளவுக்கு இருந்ததுன்னு சொல்லி சொன்னார்ல. நிச்சயமா திமுக கூட்டணி கட்சிகளுடைய வேல்யூ அடிஷன் ரொம்ப அதிகமாவே இருந்திருக்கு. நிறைய இடங்களை விட்டு கொடுத்து திமுக கூட்டணிக்கு வெற்றிக்காக பல விஷயங்களை காம்பரம் பண்ணியிருக்காங்க. ஏன்னா விடுதலை சிறுத்தைகளை பொறுத்தவரைக்கும் மிகப்பெரிய த்ரெட்னிங் வந்து தாவேகா வந்து விடுதலை சிறுத்தைகளோட அந்த அடிப்படை கட்டுமான ஓட்டு வங்கி அப்படி உறிஞ்சி எடுத்திருக்குது. அப்படி இருந்தும் நிலை தடுமாறாமல் அவங்க வந்து இந்த அளவுக்கு பேசினது, இந்த அளவுக்கு செயல்பட்டது ஏன்னா தெரியும். ஏன்னா விஜய் கட்சியோட ஆதாரம், அந்த விஜய் கட்சியுடைய பெரும்பாலான நிர்வாகிகள் தலித் சமூகத்தை சேர்ந்தவர்களா இருந்தாங்க. எல்லாரும் தெரிஞ்ச விஷயம் தான். அப்படி இருக்கும்போது இவ்வளவு பெரிய செட்பேக் நமக்கு வரப்போதும் தெரிஞ்சு விசிகா இந்த அளவுக்கு திமுக கூட்டணிக்கு வந்து ஒரு பெரிய ஆக்கப்பூர்வ ஆதரவு கொடுத்தது பெரிய விஷயம் தான். இன்னைக்கு அவங்க நம்பர்ஸ் தோற்று போயிருக்கலாம். ஒரு இடங்கள்ல தான் லீடிங்ல இருக்காங்க. அதுவும் வருமானம் எனக்கும் சந்தேகமா தான் இருக்குது. ஆனாலும் திமுக கூட்டணி கட்சிகளை பொறுத்த வரைக்கும் விட்டு கொடுத்து அவங்களுக்கான வேல்யூ அடிஷன் பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய அடையாளத்தை காப்பாற்றி இருக்கிறார்கள். ஆனா அது எண்ட் ஆஃப் த டே நமக்கு அவங்களுக்கு ரிசல்ட் கை கொடுக்கல. பட் நீங்க இங்க பாருங்க, ஒட்டுமொத்தமா கிளியரா தெரியுதுங்க. கிளியரா இது ஆன்டி இன்கம் ஃபேக்டர் திமுக எதிரான ஒரு மிகப்பெரிய அலை. அந்த அலையை யாரெல்லாம் பயன்படுத்தி கொண்டு நீங்க திமுக நம்பர்ஸ் அதிகமா இருந்து திமுக கூட்டணி கட்சியில் குறைவா இருந்தா கூட நம்ம வேறு விதமா பார்க்கலாம். அங்க திமுக நம்பர்ஸ் கம்மியா இருக்கு, கூட்டணி கட்சி அதிகமா இருக்கும்போது மக்கள் தெளிவா இருக்காங்க. திமுக ஓட்டு போடக்கூடாது, மற்றவர்கள் ஓட்டு போடணுங்கிற மாதிரியான ஃபர்ஸ்ட் இதுல முடிவு எடுத்திருக்காங்க. ஸோ அப்ப யாருக்கு ஓட்டு போடுவது அப்படின்னு பார்க்கும்போது அப்ப அவங்களுக்கு வந்து ஒரு கவர்ச்சிகரமான ஆப்ஷன் தாவேகா. சரி, அடுத்தது அனுபவம் உள்ளவர் எடப்பாடி, அப்புறம் திமுக கூட்டணி கட்சியில் கூட ஓட்டு போடலாம் அப்படிங்கிற முடிவுக்குலாம் கூட மக்கள் வந்திருக்காத நம்ம பார்க்க முடியுது. ஓகே, நான் இறுதியா ரொம்ப சுருக்கமா கேட்க விரும்புறது, இப்போ எண்ட் ஆஃப் தி டே இந்த எலெக்ஷன்ல நீங்க என்ன லேர்ன் பண்ணதா பாக்குறீங்க? மிகப்பெரிய மாற்றத்துக்கு மக்கள் கொடுத்துருக்காங்க. இது ஒரு கண்டிப்பா ஒரு தாவேகாங்கிற புதிய கட்சி இன்னைக்கு இந்த அளவுக்கு வந்து பெரிய அளவுக்கு பிரச்சனைகள்லாம் பேசாமல் மேம்போக்காக பேசி அவ்வளோ பெரிய வெற்றி எடுத்திருக்காங்கன்னா அப்போ எந்த அளவுக்கு இந்த பிரச்சனையோட தாக்கம் மக்களுக்கு போய் சென்றிருக்கு தெரியுது. இளைஞர்களுடைய வாக்கு 40 வயது 50 வயது அவர்களுடைய வாக்குடைய வேல்யூ அடிஷன், அந்த வாக்குடைய சக்திங்கிறது மிகப்பெரியதாக இருந்திருக்கு. பெண்கள் வாக்கு, அது இளம் பெண்கள் வாக்கு மிகப்பெரிய ஆதரவை தாவேகாவை கொண்டு கொடுத்துருக்குது. ரெண்டாவது, இப்போ நீங்கள் வந்து இது வந்து ஒரு இந்த மாதிரியான ஒரு மாற்றம் வந்து தவிர்க்க முடியாது. இந்த மாற்றத்தை எதிர்பார்த்து மற்ற கட்சிகள் அவங்களுடைய பிளானிங் ஸ்ட்ராட்டஜியை மாற்றி இருந்திருக்காங்க. இன்ஃபேக்ட் திமுக கூட இந்த அளவுக்கு இவ்வளோ நல்ல விஷயங்கள் பண்ணி இவ்வளோ பெரிய வெல்ஃபேர் ஸ்கீம்லாம் பண்ணியும் 50 இடங்கள் தான் அப்படிங்கும் போது உண்மையிலே அது மிகப்பெரிய செட்பேக். ஆக்சுவலாக இவ்வளோ எஃபர்ட்டை போட்டிருக்காங்க. ஸோ விட்டமின் எம்லாம் கொடுக்கப்பட்டிருக்கிறது திமுக மட்டும் இல்லை, அதிமுகவும் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் செஞ்சு இவ்வளோதான் அப்படிங்கும் போது அப்போ மக்கள் வந்து என்ன வேணாலும் பண்ணுங்க, நாங்கள் எடுத்துக்கிறோம், ஆனால் எங்களுக்கு மாற்றம் வேணுங்கிறது உறுதியாக இருந்திருக்காங்க. அந்த மாற்றம் அது ஒரு பக்கம் ஆன்டி இன்கம்பன்சி, ரெண்டாவது மாற்றம், இந்த ரெண்டுமே கலந்த கலவையினால இந்த பக்கம் வந்து முழுக்க
தாவேகா பக்கம் மிகப்பெரிய காற்று அடிச்சுதான் நான் பார்க்கிறேன். உங்களின் அனைத்து விதமான தலைமுடி மற்றும் சரும பிரச்சனைகளுக்கு அல்டிமேட் சொல்யூஷன் வி கேர் ஹேர் அண்ட் ஸ்கின் கிளினிக். சென்னை சில்க்ஸின் மெகா சம்மர் சேல். நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸை ஆஸ்திரேலியாவுக்கு எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு கான்டாக்ட் பண்ணுங்க 7373755163.